Hi, this is Dr. Duraisamy, sexologist, diabetologist, director KK Diabetes and Sex Care Center, கோயம்புத்தூர். இப்போ நம்ம பேச போற கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் தாண்டிய உறவு, எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர், இஸ் இட் குட் ஆர் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. திருமணம்ங்கிறது என்ன? அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த பியூபர்ட்டி எல்லாம் அச்சீவ் பண்ணி பேரண்டோட கேர்ல இருந்து ஸ்கூலிங் பீரியட்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு காலேஜ் போய் ஒரு கேரியர் வந்து பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் சில்ட்ரனை பேரண்ட் வந்து அவங்க வம்சம் விருத்தி ஆகிறதுக்காக வேண்டி ரீப்ரொடக்ஷனுக்காக வேண்டியும் அவங்களோட பர்சனல் லைஃப்காக வேண்டியும் அந்த ஒரு சொசைட்டியில் இருக்க ஸ்ட்ரக்சரை தான் வந்து நம்ம மேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாழ்க்கை தான் மேரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, இல்லை லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, ஆஃப்டர் மேரேஜ் அந்த மேரேஜ்ல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க தான் வந்து லைஃப் லாங் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க. அவங்க தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிறது. அவங்களுக்கு ஒரு ரீப்ரொடக்ஷன்ல ஒரு குழந்தை 2 குழந்தை இப்படி பிறந்து அந்த குழந்தைங்களுக்கு அவங்க எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சா அந்த சைல்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ஃபேமிலி பார்த்து போவாங்க, இல்ல அவங்க கூடவே இருப்பாங்க. வாட் எவர் இட் இஸ், அந்த ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒய்ஃப் தான் லாஸ்ட் பிரீத் வரைக்கும், அந்த ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த ஹஸ்பண்ட் தான் லாஸ்ட் பிரீத் வரைக்கும் அப்படிங்கிறது நேச்சர் இந்த குளோபலியே அப்படிங்கிறது தான் ரியல் ஃபேக்ட். அப்படி இருக்கும்போது இந்த ஒய்ஃபை தவிர வேற ஒரு இணையை துணையை ஒரு மேலோ இல்ல ஃபீமேலோ தேடுறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு, ஒரு ரொமான்ஸ் நல்லா இருக்கு, அவங்க பர்சனல் லைஃப் சோசியல் லைஃப் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு. ஃபினான்சியல் லைஃப்ங்கிறது செகண்டரி. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு அவங்களால கண்டிப்பா வாழ முடியும். இந்த உலக நியதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலப்போக்குல அது பாட்டுக்கு நம்ம வாழ்ந்துட்டே போயிட்டு இருப்போம். அந்த ஸ்டேஜை வந்து கடந்து போயிட்டே இருப்போம். இதுதான் வந்து உண்மையில நடக்கிறது. நீங்க அந்த காலத்துல மூவில பார்த்துக்கோங்க, பிளாக் அண்ட் ஒயிட் மூவியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் 80s 90s மூவியா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட வர்ற மூவியா இருக்கட்டும், ஒவ்வொன்றிலையும் சேஞ்சஸ் இருக்குமே தவிர அந்த உண்மை அப்படிங்கிறது என்னன்னா லவ். அந்த லவ் இருந்தது அப்படின்னா எல்லாமே வந்து பிரைட்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அவ்வளவு லவ் ரொமான்ஸ் இருக்கும்போது அவங்களோட செக்ஸுவல் லைஃப் எல்லாமே வந்து எக்ஸலண்டா இருக்கும். இது எப்ப வந்து இவங்களுக்குள்ள அந்த லவ் வந்து கொஞ்சம் குறையுதோ, ரொமான்ஸ் குறையுதோ, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் குறையுதோ, அப்ப வந்து மெக்கானிக்கல் லைஃப் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து படிப்பறிவு வந்ததுக்கு அப்புறம், நிறைய பேர் நிறைய படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பர்சனல் லைஃப் என்னங்கிறதே வந்து அவங்க வந்து யோசிக்கிறது இல்லை. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மணி எப்படி ஏர்ன் பண்றது, எப்படி வந்து ஒரு வீடு வாங்கி நான் பெருசா கார் வாங்கி இப்படிதான் அவங்க திங்க் பண்றாங்களே தவிர நான் நல்லா ஒய்ஃபை லவ் பண்ணி என் குழந்தைங்க கூட நல்லா வாழ்ந்து அப்படின்னு வந்து திங்க் பண்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி டிவோர்ஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து லைஃப்ல டிசிஷன் வந்து உடனே எடுத்துடுறாங்க. இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் வந்து இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை போய் எல்லாருமே வேலைன்னு சொல்லிட்டு வெளியூர்ல போய் தங்குறது, மேரேஜ் பண்ணிட்டு வெளியூர்லயே போய் செட்டில் ஆகுறது, இல்ல டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி போயிட்டே இருக்குது. ஒரு கம்பெனில ஒரு 1 lakh சேலரி வாங்குறாங்கன்னா இன்னொரு கம்பெனில இன்னொரு 50,000 சேர்த்தி கொடுத்தா உடனே சிட்டி மாத்திட்டு அந்த கம்பெனிக்கு போயிடுறது. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட் காமனா போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது கல்ச்சர் கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்த கல்ச்சருக்கும் இந்த காலத்துல இருந்த கல்ச்சருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கோத்தே, அதுக்கப்புறம் பார்ட்டிஸ், அதே மாதிரி ஃபேமிலியோட உட்காந்து சோசியல் ட்ரிங்க்கு, இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணிக்கும் போது சோசியல் ட்ரிங்க்கு வித்து, அதாவது கப்புள் அண்ட் கிட்ஸ் கூட இதெல்லாம் வந்து ஒரு காமனா மாறிடுச்சு. இப்படி மாறும்போது அந்த சோசியல் மீடியா, அந்த ஃபேஸ்புக்கு, மெசஞ்சர், இன்ஸ்டா இந்த மாதிரி வந்து அப்புறம் நிறைய ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தப்பான நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு ஈஸியா அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது ஆல் ஆஃப் த சடன் அவங்க லைஃப்ல வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான
சான்சஸ் ரொம்ப அதிகமா வந்து இன்னைக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா மெரைட்டல் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொருத்தர் கூட லவ் அஃபேர் மாதிரி போறது, ஒரு ஷார்ட் பீரியடுக்கோ இல்லை லாங் டேர்முக்கோ போறது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நைட் லைஃப், இல்லைன்னா வந்து வீக்கெண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த மாதிரி வந்து மசாஜ் சென்டர், மசாஜ் பார்லர்ஸ், அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து கேர்ள்ஸ் வந்து கிடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆப்லயோ இல்ல இந்த மாதிரி நிறைய, நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை, ப்ராக்டிக்கலாவே எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் அட்டம்ப்டுக்கு அப்புறம் வித் ப்ரொடெக்ஷன் ஆர் வித்தவுட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மேட்டர். வித் ப்ரொடெக்ஷனாவே இருந்தாலும் சில பேர் பயந்துக்கிறாங்க. ஆஃப்டர் இன்சிடென்ட் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க, என் ஃபேமிலி நல்லது, என் குழந்தைங்க, இது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருது. இன்னொரு பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வித்தவுட் ப்ரொடெக்ஷன் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ஆல் அண்டர் த பேனிக் ஆர் ஆங்ஸைட்டி, அவங்க வந்து ப்ரொடெக்ஷனை மறந்துட்டு இன்டர்கோர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து கூகுளிங்ல எல்லாம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குமோ, ஹெச்பிவி இருக்குமோ, அதே மாதிரி ஹெச்எஸ்வி இருக்குமா, கிளமீடியா இருக்குமா, கொனரையா இருக்குமா அப்படின்னு பயம் வந்துட்டு டே டு டே ப்ராக்டிஸ்ல வந்து உட்காந்துட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாம் ப்ரிவென்ஷன்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் என் குழந்தைய தொடுறதுக்கு பயமா இருக்கு, என் ஒய்ஃப் கூட பக்கத்துல போறதுக்கே பயமா இருக்கு, வீட்டில் வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு பயமா இருக்கு, என்னோட ட்ரெஸ்ஸஸ், பெட் ஸ்ப்ரெட்ஸ், அதுக்கப்புறம் டவல்ஸ் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்றதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு பயந்துகிட்டு வந்து நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு ரூல் அவுட் பண்ணி கொடுத்தாலுமே எனக்கு இதா இருக்குமா அதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் சில பேர் கேட்குறாங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்போசர் ஆனதுக்கு என் குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுது, என் ஒய்ஃபுக்கு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் எதுவும் வராதுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது அப்படின்னே தெரியல. ஸோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட்லையும் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது முதல்ல நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். என்னதான் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இன்னொருத்தர் கூட போகும்போது இஃப் தே ஆர் மேரிட் ஆர் இஃப் தே ஹேவ் மல்டிபிள் பார்ட்னர், இஃப் தே ஆர் கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர், வாட் எவர் இட் இஸ், அப்படி இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துருது இல்லையா? இந்த பயம் வந்து நம்மளோட டே டு டே ரொட்டீன் லைஃபை சைக்காலஜிக்கலா வந்து டேமேஜ் பண்ணிடுது. அவங்களால வந்து ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியறது இல்லை, சரியா தூங்க முடியறது இல்லை, ஃபேமிலி கூட அட்டாச்சா இருக்க முடியறது இல்லை. இதெல்லாம் வந்து நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கணும். எப்ப அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டலை பத்தி உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்தாவே ஒரு செகண்ட் நின்று நிதானமா யோசிச்சு இது சரியா தவறா, சரின்னு சொல்லவே கூடாது, தவறுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஃபேமிலி லைஃப் தான், ஒய்ஃபோட வாழ்ற லைஃப் தான், அந்த ஃபேமிலியோட குழந்தைங்களோட அட்டாச்சா இருக்கிற லைஃப் தான் மிகவும் சரியான ஒன்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.